ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். ஸோ தேங்க்யூ நீங்கள் எனக்கு கொடுத்துட்ருக்க சப்போர்ட்க்கு ஃபார் ஆல் மை ரீசெண்ட் வீடியோஸ். ரொம்ப நான் கிரேட்ஃபுல் உங்கள் எல்லாரோட சப்போர்ட்க்கும். ஸோ இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் தான். இட்ஸ் அபவுட் ஃபேஷியல் ஸ்கின் ஷேவிங். ஆஸ் இன் லைக் ஃபேஷியல் ஹேரை ஷேவ் பண்ணுறது ஓகேவா நாட் ஓகேவா, அதை பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். பிகாஸ் நான் பண்ண ஸ்டார்ட் பண்ணப்போ நிறைய வீடியோஸ் பார்த்தேன். லிட்ரலி ஒரு 50-60 வீடியோஸ் பார்த்துட்டு தான் நான் பண்ணலாமா வேணாமான்னு ஒரு டெசிஷனுக்கே வந்தேன். ஸோ நான் அப்படி பண்ணுறேன்னா என்னெல்லாம் பண்ணேன், எது எனக்கு ஒர்க் ஆச்சு, எது எனக்கு ஒர்க் ஆகாமல் போச்சு, நான் பண்ண பிக்கெஸ்ட் மிஸ்டேக் எல்லாமே நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் காலேஜ் போகிற டைமில் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், இது ஒர்க் ஆகுமா ஆகாதுன்ட்டு. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வித்தவுட் மச் ஃபர்தர் அடு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன், ஃபேஷியல் ஹேர் ஷேவிங் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கையில் காலில் இருக்க மாதிரியே நமக்கு அந்த ஃபேஷியல் ஸ்கின்லேயுமே ஹேர் இருக்கும். சில பேருக்கு அது க்ரோத் ரொம்ப கம்மியாக இருக்கும் அண்ட் சில பேருக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். நான் எல்லாமே லைக் சப்போர்ட்டிங் இமேஜஸ் சைடில் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு அது ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்காக. ஸோ சில பேருக்கு கம்மியாக இருக்கப்போ அது உங்களுக்கு பெருசாக தெரியாது. பட் நீங்கள் ஒரு வேளை கொஞ்சம் ஹேர் உங்களுக்கு நிறைய இருக்குது அண்ட் மோரோவர் நீங்கள் ஃபேர் ஸ்கின் டோனில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட அந்த ஹேர் க்ரோத் அதிகமாக இருந்துச்சுன்னா நல்லா விசிபிளாகவே தெரியும். டஸ்கி பீப்புளுக்கும் தெரியும், பட் கம்பேர்டாக ஃபேருக்கு கொஞ்சம் நல்லாவே தெரியும். அண்ட் அப்படி இருக்கப்போ நீங்கள் மேக்கப் போடுறப்போ ஆர் லைக் அஸ் மேக்கப்னா காம்பேக்ட் சொல்லலான்னு லைக் கன்சீலர் ஃபவுண்டேஷன் அந்த மாதிரிலாம் நீங்கள் மேக்கப் பண்ணுறப்போ உங்களுக்கு நல்லாவே இந்த ஹேர் தனியாகவே தெரியும். அண்ட் ஒருவேளை நீங்கள் ஃபேஷியல்லாம் பண்ணிங்கன்னா அந்த ஹேரோட கலர் ப்ளீச் பண்ண மாதிரி மாறிடும். ஸோ அதுவுமே உங்களுக்கு சில பேருக்கு பார்க்கறதுக்கு அன்கம்ஃபர்டபுளான லுக் கொடுக்கும். அண்ட் மோர் ஓவர் நான் ஒரு டிஸ்க்ளைமராகவே சொல்லிடுறேன், நான் இந்த ஸ்கின்னில் ஃபேஷியல் ஹேர் எதுவுமே இருக்கக்கூடாது, அது நார்மலைஸ்டான ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்கிற ஆள் கிடையாது. அது பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். என்கிட்ட சில பேர் அது பண்ணலாமா வேணாமான்னு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணீங்க. ஸோ அதனால தான் அப்படி கேட்டவங்களுக்காக இந்த வீடியோ. இல்லை பண்ண வேணாம், நீங்கள் உங்களோட ஸ்கின்லேயே ரொம்ப கான்ஃபிடென்ட் அப்படின்னா ரொம்ப சூப்பர், யூஆர் சூப்பர் பிளெஸ்ட் டு ஹேவ் தட் மைண்ட் செட் தான் நான் சொல்வேன். ஸோ அப்படி இல்லாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ பேக் டு டாபிக். ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ சில பேருக்கு அது பிடிக்காம போகுது. அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா உங்களோட ஸ்கின் கேர் அப்சார்வ் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா அந்த ஹேர்லாம் இருக்கிறதுனால ஒருவேளை அது இல்லை அப்படின்னா பெட்டராக அப்சார்வ் ஆகிற பாசிபிலிட்டிஸும் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்காக தான் நம்ம அந்த ஃபேஷியல் ஸ்கின்னை ஹேரை நம்ம ரிமூவ் பண்ணுவோம். ஸோ ரிமூவ் பண்ணுறதுக்கே நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. லைக் சில பேர் வேக்சிங் பண்ணி எடுப்பாங்க, சில பேர் ரேசர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நான் எப்போ பண்ணேன் அப்படின்றத நான் லேட்டராக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் பண்ணலாம், எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு டீட்டெயில்ஸ் உங்ககிட்ட கொடுத்துடுறேன். ஸோ நான் அது என்ன அப்படின்றதையும் சொல்லிட்டேன், ஏன் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லிட்டேன். இதில் உங்களுக்கு ஓகேவா இருக்குது, நான் சொல்கிற ஆப்ஷன்ஸ்னால தான் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கண்டினியூ பண்ணலாம். நெக்ஸ்ட் அது எப்படி பண்ணணுன்றதையும் 2 மெத்தட்ஸ் இருக்கும். ஒன்று வேக்சிங், இன்னொன்று நம்ம சொல்கிற அந்த நார்மல் ரேசர்ஸ் யூஸ் பண்ணுறது. இது 2 தான் மெத்தட்ஸ். நான் இது வரைக்கும் வேக்சிங் யூஸ் பண்ணது கிடையாது. நான் ரேசர்ஸ் வச்சு தான் ட்ரை பண்ணுவேன், பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதை மெத்தட் தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அண்ட் நான் ஏன் வேக்சிங் பண்ண மாட்டேன் அப்படின்னா, வேக்சிங் உங்கள் ஸ்கின்னை ஒரு மாதிரி பிடிச்சி இழுக்கும். உங்களுக்கு தெரியும், மேபி நீங்கள் கையிலலாம் யூஸ் பண்ணுறீங்கனாலே ஒரு மாதிரி இழுக்கும். ஸோ அது டே பை டே நீங்கள் இப்போது நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களோட ஹேர் க்ரோத் பொறுத்து தான். சில பேர் 2 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் தான் பண்ணுவாங்க. நான்லாம் 2 to 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் தான் பண்ணுவேன். என்னோட அந்த ஹேர் க்ரோத் ரொம்ப கம்மியாக இருக்கும். சில பேருக்கு ஜென்ரலாகவே அது அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் பண்ணுறப்போ நீங்கள் 15 டேஸ்க்கு ஒன்ஸ் வேக்சிங் பண்ணி உங்கள் ஸ்கின்னை பிடிச்சி லைக் ஸ்ட்ரிப் ஆஃப் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின் ரொம்ப சாகி ஆரம்பிக்கும். லைக் எப்படி சொல்கிறது, அப்படியே தொங்கி போன ஸ்கின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் வேக்சிங் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஒருவேளை நீங்கள் பண்ணணும் அப்படின்னா அது உங்களோட ஓன் ப்ரிஃபரன்ஸ். பட் என்னோட சஜஷன் கேட்டிங்கன்னா நான் வேக்சின் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். நான் ரேசர் சொல்லுவேன். இல்லை உங்களுக்கு உங்களோட எக்கனாமிக்கல் பேக்ரவுண்ட் ஓகே சூப்பர் அப்படின்னா நீங்கள் லேசர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். இல்லை எனக்கு நார்மலாக இருக்கிறதே ஓகே அப்படின்னா நீங்கள் ரேசர்ஸே யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நெக்ஸ்ட் இது கம்பல்சரியா அப்படின்ற ஒன்று இருக்குது. இது நிஜமாக கம்பல்சரி கிடையவே கிடையாது. நிறைய பேருக்கு அது இருக்கிறதே ரொம்ப பார்க்கறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும், அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க, அவங்களுக்கு இது தேவை கிடையாது. அண்ட் மோரோவர் சில பேருக்கு அது மேக்கப்பையுமே அஃபெக்ட் பண்ணாது, அந்த ஸ்கின் கேரும் இருந்தாலும் அஃபெக்ட் ஆகுது, அவங்களுக்கு இது தேவையே கிடையாது. சில பேருக்கு கொஞ்சம் எக்ஸசிவாக ஹேர் க்ரோத் இருக்கலாம், அவங்களுக்கு அதில் கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் ஆகாமல் இருக்கலாம். அப்படின்னு இருக்கவங்க மட்டும் இதை பண்ணால் போதும். அண்ட் உங்களோட ஓன் ப்ரிஃபரன்ஸ் தான். எனக்கு கம்மியாக இருந்தால் கூட எனக்கு பிடிக்காது, எனக்கு ஸ்கின் ஒரு மாதிரி நல்ல பிளெயினாக இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் பண்ணலாம். ஸோ இது பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். இது பண்ணாதான் இது சூப்பராக ஒர்க் ஆகும், இல்லைனா ஒர்க்கே ஆகாது அப்படின்றது தான் என்னை பொறுத்தவரைக்கும் மித் தான். ஆர் அப்படி பிராண்ட் சேல் பண்ணுறதுக்கான ஒரு விதம் தான் நான் சொல்லுவேன். அப்படி கண்டிப்பாக கிடையாது, உங்களோட ஓன் ப்ரிஃபரன்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் இதில் என்னெல்லாம் ரிஸ்க் இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன்.
சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு அந்த ஹேரை வந்து ரிமூவ் பண்ணும்போது உங்களுக்கு அதுக்கான ப்ரொசீஜர் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏனோ தானோன்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்கின்ல வந்து பிளேட்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக பயங்கரமான ரேசர் கட்ஸ்லாம் வந்து வாங்கணும். அது ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் செகண்ட் ஒன் வந்துட்டு உங்கள் ஸ்கின் வந்து சென்சிட்டிவாக இருக்கான்னு நீங்கள் பார்க்கணும். ஒருவேளை உங்கள் ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது அப்படின்னா மேபி உங்களுக்கு இது செட் ஆகாமல் போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு வந்துட்டு நம்ம லைக் இப்படி போட்டு கிள்னாலே உங்களுக்கு ஸ்கின் வந்து ரொம்ப ரெட்டிஷ் ஆகிடும். நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட. ஸோ அவங்க வந்து ரேசர் யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு மேபி செட் ஆகாமல் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பிகாஸ் ஸ்கின்ல வந்து நீங்கள் ஒரு லிட்ரலி ஒரு பிளேடை வைக்கிறீங்க. பிளேடை வச்சு தான் நீங்கள் வந்துட்டு ரிமூவ் பண்ணுறீங்க. ரிமூவ் பண்ணும்போது அந்த ஹேர் மட்டும் இல்லை, டாப் லேயர் ஆஃப் அந்த ஒரு டெட் ஸ்கின் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு நார்மல் லைக் ஐஸில் தெரியாது. பட் நீங்கள் ஒரு மைக்ரோஸ்கோபிக் வியூவில் பார்க்கும்போது தெரியும். நம்ம ஸ்கின் செல்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து அப்பப்போ ஷெட் ஆகி திருப்பி வந்துட்டே இருக்கும். அது வந்து லைக் அப்படியே விசிபிளாக தெரியாது. பட் கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட பில்லோ கவர்லேயே ஒரு மாதிரி பிளாக் கலர் கவர் போட்டுட்டு நீங்கள் தூங்கி எழுந்து பாருங்கள். உங்களுக்கு ஒரு மாதிரி குட்டி குட்டியாக ஒரு மாதிரி திங்ஸ் மாதிரி இருக்கும். அதை வந்து ஏதோ டர்ட் அப்படின்னு நினச்சிப்பீங்க. அது அப்படி கிடையாது. உங்களோட ஸ்கின் செல்ஸ் தான். அது உங்கள் கையில், ஃபேஸில் எல்லாத்துலேயுமே ஷெட் ஆகும். அது உங்களுக்கு ஏஜ் போக போக அந்த ப்ராசஸ் வந்து ஸ்லோ டவுன் ஆகும். பட் ஆனால் கண்டிப்பாக அந்த ப்ராசஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால நீங்கள் வந்து அதை ரிமூவ் பண்ணும்போது அதுவுமே சேர்ந்து தான் வரும். ஸோ அது வந்து சில பேரோட ஸ்கின்னுக்கு வந்து ஒத்துக்காமல் போகலாம், ரியாக்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் அதையுமே வந்து பார்த்துக்கணும் இது பண்ணும் போது. அண்ட் நீங்கள் லைக் பண்ணுற ப்ரொசீஜர் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கணும். நீங்கள் அந்த ரேசர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெர்லைஸ் பண்ணிருக்கணும். ஸ்டெர்லைஸ்னால் நீங்கள் அப்படியே ரொம்ப பெரிய டாபிக் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஹாட் வாட்டரில் போட்டு அதை எடுத்திருந்தாலே அதுவே ப்ராப்பர் ஸ்டெர்லைசேஷன் தான். ஸோ அதை பண்ணியிருக்கணும். அண்ட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அப்படியே ட்ரையாக அப்படியே நான் வந்து ரேசர் எடுத்துட்டேன் அதுக்காக நான் வந்து அப்படியே இப்படி போட்டு பண்ணிவிடுவேன் பண்ணக்கூடாது. அதுக்குன்னு ப்ராப்பரான ப்ரொசீஜர் இருக்குது. அதை நான் நெக்ஸ்ட் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி சில ரிஸ்க்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கீங்க, இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து என்ன சீரம் ஏதாவது போட்டால் டக்குன்னு ரியாக்ட் பண்ணிடும், அந்த மாதிரிலாம் திங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்ன பொறுத்திருக்கு நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆர் நீங்கள் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டை போய் விசிட் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கின்னுக்கு அதை பண்ணலாமா பண்ணக்கூடாதானா அவங்க ஒரு கிளினிக்கல் ப்ரொசீஜர் மூலமாக உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி எடுத்துகிட்டு பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணப்போ நிறைய கட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த கட்ஸில் நிறைய பாக்டீரியாஸ் போகும். அதனால ஆக்னேஸ் ஃபார்ம் ஆகும், உங்கள் ஸ்கின்ல டார்க் ஸ்பாட்ஸ் வரும். அந்த மாதிரி நிறைய ஒரு சைக்கிள் மாதிரி லூப் ஆகும். ஸோ நீங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுறது தான் வந்து நல்லது. ஸோ இதோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா வந்துட்டு உங்கள் ஸ்கின் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப வந்து ஸ்மூத் அண்ட் ஷைனியாக தெரியும். பிகாஸ் அந்த மேலே இருக்க அந்த ஒரு ஹேரை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணும்போது எதுவுமே இப்போ நீங்கள் கையிலே கூட வந்துட்டு உங்கள் ஹேரை ரிமூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடம் மட்டும் ஒரு மாதிரி ரொம்ப வழவழன்னு தெரியும். ஸோ அது இதோட அட்வான்டேஜ். உங்கள் ஸ்கின் வந்துட்டு ரொம்ப பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி ஸ்குவீக்கி க்ளீனாக தெரியும். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் மேக்கப் போடும்போது சூப்பராக பிளெண்ட் ஆகும். ஏன்னா வந்து அந்த பிளாக் பண்ணுற அந்த ஹேரை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டதுனால அது உள்ள லைக் அந்த ஒரு மாதிரி பேட்சியாக இல்லாமல் ஒரு ப்ராப்பரான ஒரு லேயராக வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது வந்து அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் ஸ்கின் கேர் வந்துட்டு ஆக்சுவலி டு அன் எக்ஸ்டென்ட் வந்துட்டு இன்னுமே டீப்பாக பெனட்ரேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நீங்கள் அந்த ஹேர் எல்லாம் ரிமூவ் பண்ணும்போது பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு க்ளீன் பேஸ் கிடைக்குது இல்லையா. ஸோ நீங்கள் ஸ்கின் கேர் அப்ளை பண்ணும்போது சீரம்ஸ் ஆகட்டும், மாய்ஸ்சரைசர் ஆகட்டும், சன்ஸ்க்ரீன் ஆகட்டும், அது வந்து ப்ராப்பராக போய் செட்டில் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் அது. ஸோ அதனால வந்து அது ஒரு அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் நான் சொன்ன மாதிரி நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணல அப்படின்னா உங்கள் ஸ்கின்னை வந்து அது ரொம்ப வந்து மோசமாக ஆக்கிடும். ஸோ நீங்கள் பண்ணோம் அப்படின்னா அதோட கரெக்ட் ப்ரொசீஜர் தெரிஞ்சுட்டு பண்ணுங்க. இல்லைனா பி குட் இன் யோர் ஓன் ஸ்கின் தான் நான் சொல்லுவேன். இல்லைனா லேசர் பண்ணிடுங்க. ஸோ இதெல்லாம் தான் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நான் டக்குன்னு ப்ரொசீஜர் அப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் என்னெல்லாம் பிராண்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுறது வந்து இந்த பிராண்ட். இது வந்து கார்மீசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட். இது தயவு செஞ்சு எந்த ப்ரோமோன்னு ப்ரொமோஷன் நினச்சிடாதீங்க, கிடையாது. இது நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறது. ஸோ இது வந்து நான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இது வந்து டிங்கிள் பிராண்டுன்னு நினைக்கிறேன். இது எனக்கு இதோட நேம் கரெக்டாக தெரியல. நான் கண்டிப்பாக சைடில் இமேஜ் ஆட் பண்ணுறேன் அண்ட் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். எனக்கு இந்த கார்மீசி வந்து ரொம்ப பிடிக்கும். நான் ஏன் சொல்லிடுறேன் பாருங்கள். இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ரொம்ப ஒரு மாதிரி பிளண்ட்டாக இருக்கும். லைக் அந்த பிளேட்ஸே வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஷார்ப் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் ஸ்கின்ல யூஸ் பண்ணணும். எனக்கு யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து ரொம்ப ஷார்ப்பாக வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் இது இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஒரு 2 or 3 times மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்கள் என்னோட அட்வைஸ் படி. அதுக்கப்புறமா போட்டுட்டு வேற ஒன்று வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் ஒரு வாட்டியுமே ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். இதுதான் என்னோட அட்வைஸ். அண்ட் ஒருவேளை நீங்கள் வந்து ஐப்ரோக்குமே யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணலாம். பார்த்தா தெரியுதா, ரொம்ப குட்டியாக க்யூட்டாக இருக்குல்ல, ரொம்ப குட்டியாக. இதை வந்துட்டு நீங்கள் வந்து ஐப்ரோஸ் வந்து ஷேப் பண்ணுறதுக்காக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பார்லர்ஸ்க்கு போக மாட்டீங்க, உங்களுக்கு அது பிடிக்காது அப்படின்னா நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் நான் யூஸ் பண்ணுறது. அண்ட் இதை நான் எப்படி யூஸ் பண்ணேன்னு சொல்லிடுறேன். உங்களோட ஆங்கிள் வந்து எப்பயுமே ஸ்கின்னை ஒட்டின மாதிரி தான் இருக்கணும். ஒரு மாதிரி இப்படி தான் இருக்கணும், புரியுதா? இந்த ஆங்கிளில் தான் வந்து நீங்கள் வச்சு பண்ணணும். லைக் ரொம்ப வந்து ஸ்கின்னுக்கு வந்து இப்படி அப்படியே டேரெக்டாக, இப்போ உங்களோட ஸ்கின் இதுதான் அப்படின்னா இப்படி டேரெக்டாக வந்து அப்படியே பெர்பெண்டிகுலராக வச்சு இப்படி பண்ணுறதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸ்கின்னோட டேரக்ஷன்லேயே இப்படி பண்ணாதான் உங்களுக்கு வந்து ஸ்கின்னை டேமேஜ் பண்ணாமல் வந்து
ஷேவ் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் நான் சொல்லிடுறேன், இதுக்கு நீங்கள் ஒரு ஃபோமிங் க்ரீம் யூஸ் பண்ணணும். இல்லை அப்படின்னா சிம்பிளாக சொல்கிறேன், ஆலோவேரா ஜெல் இருக்குல்ல, அது வந்து லைட்டாக எடுக்கக்கூடாது, நிறைய எடுத்து அதை வந்து அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு திக் லேயர் மாதிரி அது ஃபார்ம் ஆகிடும் உங்கள் ஸ்கின்ல. அப்சார்ப் ஆக விட்டுறாதீங்க, நல்லா திக் லேயர் மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேலே இது வந்து ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த டெட் ஸ்கின் செல்ஸ் வந்து வர்றது. அண்ட் மோரோவர் உங்களோட ஹேர் வந்து ரிமூவ் ஆகுது. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து பண்ணி காமிக்கிற மாதிரியே நான் உங்களுக்கு ஒரு ப்ரொசீஜர் அந்த வீடியோவே நான் வந்து தனியாக வந்து ஃபில்ம் பண்ணி போடுறேன். ஸோ நீங்கள் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்ல வந்து டார்க்கான திங்ஸ் வெளில வர மாதிரி இருக்கும், பயந்துடாதீங்க. அது வந்து உங்கள் டெட் ஸ்கின் செல்ஸ் அண்ட் டர்ட் அண்ட் உங்களோட ஹேர் இது எல்லாமே தான். அண்ட் எப்பயுமே வந்துட்டு அவசரமான டைமில் வந்துட்டு பண்ணுறது, அதுக்கப்புறமா டக்குன்னு பண்ணுன்றதுக்காக வந்து அந்த ஆலோவேரா ஜெல் ஆர் எனிதிங் சம்திங் வெரி லிக்விடி அதை போடாமல் டக்கு நான் வந்து பண்ணிவிடுவேன் அப்படின்னு பண்ணாதீங்க. ஏன்னா அது நான் ஒரு தடவை வந்துட்டு ஆயில் யூஸ் பண்ணி பண்ணேன், ஆனால் அது சுத்தமாக ஒர்க் ஆகலை. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி குட்டி குட்டி பம்ப்ஸ் மாதிரி வந்துருச்சு. ஸோ அந்த மிஸ்டேக் எப்பயுமே பண்ணாதீங்க, ஆயில் ட்ரை பண்ணாதீங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு திக்கான ஒரு லிக்விட் ஒரு க்ரீம் மாதிரி போட்டுட்டு நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் மோரோவர் ரொம்ப சென்சிட்டிவ் ஏரியாஸ் இந்த கண்ணை சுற்றி அதெல்லாம் பண்ணாதீங்க. இந்த இடத்துல பண்ணலாம், இந்த இடத்துல பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு இந்த ஃபோர்ஹெட்ல ஹேர் இருந்தால் பண்ணுங்கள், பட் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் இப்போ சில பேருக்கு வந்து டவுட் இருக்கும், லைக் வந்து நான் வந்து ஷேவ் பண்ணேன் அப்படின்னா இருக்கிற முடியை விட அதிகமாக வளர்ந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாது. ஆக்சுவலாக எங்கள் சைடில் இமேஜ் ஆட் பண்ணுற பாருங்க. வேக்சிங்னா நீங்கள் வந்து அந்த ரூட்லேருந்து இந்த ஹேர் இப்போ நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அந்த ரூட்லேருந்து நீங்கள் அதை வந்து ப்ளக் ஆஃப் பண்ணிடுவீங்க. ஸோ வரதுக்கு வந்து லேட் ஆகும். அதனால உங்களுக்கு வரும்போது இது ரொம்ப தின் ஹேராக வந்து வர மாதிரி தெரியும். ஏன்னா அது வந்து நீங்கள் அந்த ரூட்லேருந்து எடுக்கிறதுனால வரும்போது ரொம்ப தின்னாக இருக்க மாதிரி தெரியும். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது கம்மியாக வளருதுன்னு தோணும். ஆனால் நீங்கள் ரேசர் பண்ணும்போது நீங்கள் வந்து அது பாதியிலே கட் பண்ணுறீங்க. இந்த முடியை இப்போ நான் வந்து பாதியில் கட் பண்ணேன் அப்படின்னா அங்கே என்ன திக்னஸ் இருக்கோ அதுலேருந்தே தான் திருப்பி வளரும். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது ஐயோ எனக்கு நிறைய வளருது அப்படின்னு தோணும். ஆனால் அப்படி கிடையாது. பேனிக் ஆகாதீங்க. அந்த மாதிரிலாம் நான் வந்து கட் பண்ணிட்டேன், ஸோ எனக்கு காடு மாதிரி வளர்ந்துச்சுன்னா நிஜமாக சயின்டிஃபிக்காக யாருக்குமே அந்த மாதிரி ஆகலை. ஒருவேளை அப்படி ஆகுது உங்களுக்கு அப்படின்னு ஃபீல் ஆச்சுன்னா நோ ப்ராப்ளம், நீங்கள் அதை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிடலாம். நீங்கள் விட்டுட்டா திருப்பி வளர்ந்துட்டே இருக்கும் அப்படிலாம் கிடையாது. அதுக்கு என்ன லெவலில் வளருமோ அவ்வளோதான் வளரும். நீங்கள் வந்துட்டு நம்மளோட இந்த ஹேர் மாதிரி அது வந்து வளரும் அப்படின்றதுல எந்த ஷியாரிட்டியுமே கிடையாது. ஸோ நீங்கள் வந்துட்டு நினைக்காதீங்க லைக் ரொம்ப வந்துட்டு அதிகமாக நம்ம பண்ணால் வளர்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அண்ட் வந்துட்டு உங்கள் ஸ்கின் வந்து இது வந்து ரிமூவ் பண்ணிடுறதுனால வந்து உங்கள் ஸ்கின் வந்து உடனே டேன் ஆகிடும் அந்த மாதிரிலாம் கிடையாது. எதுவாக இருந்தாலும் ப்ராப்பர் ப்ரொசீஜரோட ப்ராப்பர் ஸ்கின் கேரோட பண்ணால் பக்காவாக வந்து ஒர்க் ஆகும். ஸோ எனக்கு தெரிஞ்ச எல்லாமே இதில் வந்து நான் கவர் பண்ணிட்டேன். உங்களுக்கு நான் இதை எப்படி பண்ணுறேன் அப்படின்ற வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் தனியாக வந்து ஆட் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு நமக்கு வர டவுட்ஸ் எனக்கு நான் பண்ணப்போ ஃபர்ஸ்ட் டைம் அந்த டவுட்ஸ் எல்லாமே நான் வந்து சொல்லிட்டேன். ஆயில் வச்சு தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, சில பேர் வந்துட்டு நான் யூடியூப்ல வந்து வீடியோஸ் வந்து தம்ப்நெயில் பார்ப்பேன், லைக் வந்து நீங்கள் ஷேவ் பண்ணால் வந்து ஜென்ஸோட பியர்ட் மாதிரி வளரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் தயவு செஞ்சு கிடையாது. அப்படிலாம் நம்பாதீங்க, அந்த மாதிரிலாம் வளராது. நமக்கு எப்படி வளருமோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால நீங்கள் அதை பற்றிலாம் எந்த கவலையுமே பட வேணாம். எனக்கு தெரிஞ்ச எல்லா பாயிண்ட்ஸுமே நான் வந்து இதில் கவர் பண்ணிட்டேன். ப்ரொசீஜர் வேணா சொல்லுங்கள், நான் வீடியோ போடுறேன். மற்றபடி அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் யார் பண்ணலாம் யார் பண்ண வேணாம் எல்லாமே சொல்லிட்டேன். இதுக்கும் ஸ்கின் டைப்புக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, ஆயிலி ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, பண்ணும்போது ஒரு திக்கான ஒரு லிக்விட் பேஸ் உள்ள ஒரு க்ரீம் போட்டுட்டு பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. அவசரத்தில் உட்காந்து பண்ணாதீங்க. அண்ட் பெர்பெண்டிகுலராக ஆங்கிள் வந்து வைக்காதீங்க. உங்கள் ஸ்கின்னோட இன்க்ளைண்டாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அண்ட் ஸ்கின்னை இப்படி புல் பண்ணிவிட்டு இப்படி பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பண்ணுறதுக்கு. ஸோ எந்த பெயின் ஃப்ரீயாக தான் இருக்கும், எந்த பெயினும் இருக்காது, எந்த டிஃப்ரென்ஸும் உங்கள் ஸ்கின்ல தெரியாது. அது நீங்கள் பண்ணிட்டீங்க, அது உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறமா குவிக்காக பண்ணிக்கோங்க, பட் ரொம்ப ப்ராப்பராக பண்ணுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்லா வார்னிங்ஸ் அண்ட் அலாம் சிக்னல்ஸ் அபவுட் ஃபேஷியல் சேவிங் எல்லாமே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். உங்களுக்கு இதில் கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நம்புறேன். அப்படி உங்களுக்கு ஒரு வேலை ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். நான் உங்கள் எல்லாரும் இன்னொரு யூஸ்ஃபுல் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பெருசாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யா தட்ஸ் இட். நான் உங்கள் எல்லாரும் இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். Then bye guys, thank you.